உங்களில் யாருக்காவதும் ஒளி உடல் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒளி உடல் அடையணும், எப்படி வள்ளலார் வந்து அந்த நிலைகளுக்கு வந்து போனார், அதுக்கான ஒரு சில கருவிகள் வந்து இருக்குங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சன்மார்க்கம் இல்லை வள்ளலாரை பின்பற்றுறாங்க அப்படின்னா அவங்க வாயிலிருந்து வர இரண்டே வார்த்தைகள் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு, ஒளி உடல். ஆனால் இதை பற்றி பேசுகிறாங்களே தவிர இதை எப்படி அடையணும் அப்படின்னு இது வரைக்கும் யாருமே வந்து சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான் வந்து அத்தனை பக்கமே வந்து பண்ணுறாங்க. கேட்டால் இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம யூடியூப்பில் வந்துட்டு ஒரு 100 வீடியோ சன்மார்க்கத்தை பற்றி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 99 வீடியோ என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போடுங்க, கருணையாக இருங்க, அன்பாக இருங்க, இதை மட்டும்தான் வந்து சொல்லும். அது மீதி இருக்கிற ஒரு வீடியோ நம்மளோட தான் இருக்கும், அது சொல்லாததாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறதுக்கான காரணம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இல்லையா. நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து அன்னதானம் போடுறது, யாராவது ஒருத்தர் அடிபடுறாங்கன்னா ஐயோ அடிபட்டுருச்சே அப்படின்னு நம்மளே ஏமாற்றிக்கிறோம். நம்ம வந்து பரிதாபப்படுறோம், பாவம் படுறோம் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து இதெல்லாம் வேலை செய்யாது. இப்போ கேட்குறவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன இந்த பையன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு வந்து தோணலாம். பட் இதுதான் உண்மை. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? இப்போது ஒளி உடல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதற்கு முதல்ல என்னென்ன தேவை அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஒளி உடல்னால் நேராக அங்கேயே போய் அடைஞ்சிட முடியாது. அதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் ஒளி உடலாக மாறணும்னா என்ன பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து செல்களுக்குள்ளே வந்து நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய செல்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் ஒவ்வொரு நொடியுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதமான செல் வந்து என்ன ஆகும்னா அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விதமான செல்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒன்று வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும், ஒன்று வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். கிரியேஷனும் டிஸ்ட்ரக்ஷனும் ஒரே நேரத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இப்போது ஏன் வந்துட்டு நமக்கு வயதாகுது, தோல் சுருக்கங்கள் ஏன் வருது, மரணம் ஏன் ஏற்படுதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த கான்செப்ட்குள்ளே போக முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சயின்ஸ் லெசன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சித்தர்களோட மெய்யியல் வள்ளலார் கொடுத்த சாகா கல்வி அப்படின்னா அது வந்து முழுக்க நம்மளுடைய உடலை பற்றியது. உண்மையான கல்வி நம்மளோட உடலை பற்றிய கல்வி. இந்த உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடலுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் மெய்கல்வி சாத்தியமாகும். மெய்கல்வி சாத்தியமானாதான் சாகா கல்வி வரும். சாகா கல்வி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு போக முடியும். அதை விட்டுட்டு எந்நேரமும் நான் புருவத்திலே கண்ணை மூடி கவனம் வச்சுட்ருக்கேன், நான் எந்நேரமும் வந்து சாப்பாடு போட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உங்களுக்கு மார்க் வந்து 0வாக தான் இருக்குமே தவிர 100ஆக இருக்காது. ஸோ உங்களுக்கும் உங்களோட மார்க்ஸை வந்துட்டு ஆன்மீகத்தில் 100ஆக மாற்றணும் அப்படின்னா முழுமையாக ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட கவனிங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த நான் சொல்ல போகிற இந்த மூலிகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போது இந்த செல்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே நான் சொன்ன மாதிரி வந்து இறந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த செல்களோட இறப்பு விகிதத்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம உடம்புல வந்து செல்கள் உற்பத்தியை வந்து அதிகம் பண்ணணும். சரிங்களா? இது வந்து முதல் ஸ்டேஜ். இந்த முதல் ஸ்டேஜ் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம செல்களோட இறப்பு உற்பத்தியை கம்மி பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ வந்து செல்கள் அழியறதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்தது இப்போ உற்பத்தி ஆகிற செல்ஸ் வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகணும். ஓகேங்களா? நம்ம உடம்புல அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செல்களை வந்து நம்ம உடம்புல வந்து அதிக நாட்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ மூணாவது ஸ்டெப், முதல்ல வந்து நான் செல்கள் வந்து இறக்கிறத கம்மி பண்ணிட்டேன், அடுத்து செல்களோட அந்த லாஞ்சிவிட்டி டைமை ஜாஸ்தி பண்ணிட்டேன். மூணாவது என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இருக்க செல்களை வந்து என்னவா மாற்றணும்னா ஒளி மிகுந்த செல்களாக மாற்றணும். விச் மீன்ஸ் நம்ம உடம்புல நார்மலான செல்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நார்மலான ஹியூமன்ஸ் தான். இப்போது இந்த செல்லை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நார்மல் ஹியூமன் இப்போ சூப்பர் ஹியூமனாக மாறணும் அப்படின்னா அந்த செல்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த பரிணாம வளர்ச்சி அடையணும். அந்த பரிணாம வளர்ச்சி எப்போ அடையும்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்களுக்கு வந்து அதிக அளவிலான சக்தி கிடைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த செல்கள் வந்து நார்மலாக இருக்க செல்ஸ் வந்து சூப்பர் செல்ஸாக வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த 3 ப்ராசஸை தாண்டினா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஒளி உடல் கிடைக்குமே தவிர இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்து கிடைக்காது. இப்போது சரிப்பா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உடம்புல வந்து செல்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கான வழியை நானும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இதை உற்பத்தி மட்டுமே பண்ணால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே செல்ஸை வந்து அழியாமல் உற்பத்தி மட்டும் பண்ணிங்கன்னா அது எங்கே கொண்டு போய் விட்ருன்னா உங்களை கேன்சர் கொண்டு போய் விட்டுரும். அப்போ கடைசியில் என்ன ஆகுனா அதுவும் மரணத்துக்கு தான் கொண்டு போய் விடும். ஸோ கவனமாக இந்த 3 ப்ராசஸையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நமக்கு பண்ண தெரியணும். முதல்ல
நமக்கு செல்ஸோட இறப்பு விகிதத்தை கம்மி பண்ண தெரியணும், ரெண்டாவது அதோடைய லைஃப் ஸ்பேனை ஜாஸ்தி பண்ண தெரியணும், மூணாவது நமக்கு வந்து இதோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண தெரியணும். ஓகேங்களா, இது மூணும் தெரிஞ்சவன் ஒருத்தனால மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும். அது தெரிஞ்சவங்க தான் வந்து நம்ம சித்தர்களும் வள்ளலாரும். இவங்க கொடுத்துட்டு போன முறைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை சாகா கல்வி முறைகளுமே. ஓகேங்களா, அப்படியே நம்ம தொடர்ந்து உள்ள போகலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்களுக்கு ஒரு பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த செல்லுக்கு பவர் கொடுக்குற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா. இது ஒவ்வொரு செல்லையுமே இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏடிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நம்ம செல்களோட குரோத்தை அதோட பவரை வந்து தக்க வச்சுக்கிற ஒரு விஷயத்த பண்ணுறது இந்த ஏடிபிஸாக தான் இருக்கும். இந்த ஏடிபி நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸோட அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்படும். இதுவே ஏடிபியோட லெவல் கம்மியாச்சு அப்படின்னா, ஏன்னா வயசாக என்ன ஆகுனா மைட்டோகாண்ட்ரியாவோட அந்த ஏடிபி ப்ரொடியூசிங் தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும். அப்போ கடைசியில் என்ன, மரணம் தான். அதனால இந்த ஏடிபியை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா செல்லோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூஸ்டப் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஏடிபிஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், ஏன்னா இதுதான் வந்து என்னன்னா லைட் செல்லுக்கு வந்து ஒரு பாதையை வந்து நமக்கு வந்து அமைச்சு தரும். இதை ப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சக்ஸஸ். ஓகேங்களா, இப்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க நமக்கு வந்து எப்படி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். பட் இதை வந்து இந்த ரகசியங்களை இந்த யூடியூப்பில் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் கேட்டாலும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து முழுசாக பார்ப்பீங்க, அடுத்து 5ஆவதாக வர வந்து அறகுறையாக பார்த்துட்டு கடைசிக்கு போவீங்க. இதில் நம்ம ஏதாவது சொல்லி நீங்கள் ஏதாவது மாற்றி இது பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து உள்ளாயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு யார் பக்குவமாகறாங்களோ அவங்களுக்கு நம்மளோட கிளாஸஸில் மட்டும்தான் இந்த விஷயங்களை தனித்தனியாக சொல்லி தருவோம். அதுவும் எல்லாத்துக்குமே சொல்லி தருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதை வந்துட்டு இந்த ஒளி செல்களை உருவாக்குறதுங்கிறது சாதாரண நார்மலான விஷயம் கிடையாது. நீங்கள் போய் சாப்பாடு போடுற மாதிரி எல்லாத்துக்குமே இது உடம்பு வந்து நம்ம உடம்பை வந்து தாங்குற அளவுக்கு வந்து நம்ம உடலையும் மனதையும் முதல்ல தயார் பண்ணணும். தயார் பண்ணும்போது நம்ம உடலும் மனமும் பலவிதமான வேதனைக்குள்ளே வந்து போகும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே வேதியியல் மாற்றங்கள் வந்து நிறைய வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறுமனே அகாரம் உகாரம் குரு பொருள் இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் பேசி ஒரு பயனுமே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிதர்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பட் இது எல்லாமே உடம்புக்குள்ளே நடக்கணும், இது நடக்கிறத உடம்பு தாங்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பேசிக்கான விஷயம் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன்லேருந்து கை வைக்கணும். நம்ம உடம்போட ஃபவுண்டேஷன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஸில் இருக்குது. ஏன்னா ஒரு உயிர் உற்பத்தி ஆகுதுன்னா ஒரு அணுவிலிருந்து அது பிளவுபட்டு மாறி அது வந்து பல கோடி செல்களாக உருவாகி உட்காந்துருக்கிறதா இந்த பாடி. சரிங்களா, அப்போ எவன் ஒருத்தனுக்கு அவனுடைய உடம்புல இருக்க செல்லை வந்து வேதிக்க தெரியுதோ அவன் தான் வந்து சித்தனாக மாறுவான். அது தெரியாமல் நான் போயிட்டு சும்மா அகாரம் உகாரம் இல்லை சித்தர்களோட பாடல் சித்தர்களோட பரிபாசை அப்படின்னு வந்து தெரிஞ்சிங்க அப்படின்னா 8 சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி தான் கடைசி வரைக்கும். ஏன்னா இதை பற்றி பேசுகிறவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், அவங்க உடம்பெல்லாம் வேதியியல் மாற்றம் நடந்திருக்காங்க. எல்லாருமே வயசாகி இறந்து போகிற ஸ்டேஜுக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடலை பற்றிய அடிப்படை வந்து தெரியறதில்ல. உடலோட அடிப்படையில் கை வச்சோன்னா மட்டும்தான் வந்து உடம்பே மொத்தமாக மாறும். இப்போ ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ மரத்தோட பிரான்ச்சஸை மட்டும் கிளைகளை மட்டும் வெட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த மரம் வளர்ந்துட்டே தான் இருக்கும். அந்த மரத்தை வேரோட வெட்டும் போது என்னாங்கன்னா மரம் மொத்தமாக சாய்க்கப்படும். அதே மாதிரி இந்த பிரச்சனைகளை வேரோட சரி பண்ணி வேர்லேருந்து மாற்றணும்னா மட்டும்தான் நம்மளால் அந்த நிலைகளுக்கு வந்து போக முடியும். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை அடிப்படையிலிருந்து பொறுமையாக நிதானமாக வந்து போக பாருங்கள். ஓகேங்களா, இப்போ அதனால தான் நம்மளுடைய கிளாஸஸுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 நாட்கள் வந்து கொண்டு போவோம். ஏன்னா அடிப்படையிலேருந்து கொண்டு போவோம். ஏன்னா அந்த இடத்துல அடிப்படைங்கிறது நம்மளுடைய உடல், அதுக்கு அடுத்து நம்மளுடைய மனம், அதுக்கப்புறம் நம்ம போகும்போது உயிர், இதுக்கப்புறம் தான் நம்ம போய் கை வைக்க போகிற இடம் வந்து எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவாக இருக்கும். அதை விட்டுட்டு எடுத்தோன்னே நான் வந்து புருவத்தில் கவனம் வைக்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கரண்ட் இல்லாத வீட்டில் சுவிட்சை போட்டு ஃபேனை சுற்றுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதிலலாம் வந்து இதுக்கு மேலே வந்து எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, சரி நம்ம மறுபடியும் கான்செப்ட்குள்ளே வருவோம். இப்போ அடுத்து இந்த ஏடிபிஸை தூண்டுறக்கான ஒரு விஷயம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார் வந்து உதவி பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனையே தூது சென்று வலை போட்டு பிடிச்சிட்டு வர ஒரு மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை. இதை பற்றி வள்ளலார் வந்து சொல்லாத நாட்களே வந்து இருக்காது. அவர் சொல்கிற குறிப்பிட்ட 5 ராஜ மூலிகைகளில் ஒரு மூலிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை. இதுக்கு முன்னாடி கரிசலாங்கண்ணியை வந்து பற்றி நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு அபரிவிதமான மாற்றங்களை உண்டு பண்ணுதுன்னு. இப்போ வந்து தூதுவளையை பற்றி பார்க்குறோம். மீதி இருக்கிற மூலிகைகளை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோ வந்து பண்ணுறோம். இப்போ தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம்.
இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல் டெத்தை வந்து பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ ஏன் இந்த செல் டெத்தை பற்றி நம்ம ரொம்ப கவனமாக பேசுகிறோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டிஎன்ஏ. ஏன்னா டிஎன்ஏ வந்து என்ன பண்ணால் நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கடத்தும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட ஒரு நோய் உங்களுக்கு வந்து வருது, இல்லை உங்கள் அப்பாவோட ஒரு குவாலிட்டி வருது, இல்லை உங்கள் தாத்தா அம்மா யாரோ ஒருத்தர் அவங்களோட இப்போ சொல்லுவாங்க இல்லையா, பரம்பரை நோய் வருது, இல்லை வந்து ஃபேமிலியே எங்களுக்கு இந்த ஜீன் இருக்குது, எல்லாத்துக்கும் மூக்கு இப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் கண் இப்படி இருக்குங்கிறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய டிஎன்ஏ தான். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த டிஎன்ஏவை வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வரோமா இல்லை சிதலமாய் கொண்டு வரோமா அப்படிங்கிறத வந்து யார் முடிவு பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு மேஜரான ஒரு ப்ளே பண்ணுற ரோல் யாருன்னா நம்ம செல் டெத்து தான். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து கடத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா, இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது. இன்கேஸ் நம்ம டிஎன்ஏல வந்து சில ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சிதலம் அடைஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு என்னவா கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நோய்களாக வருது, ஒரு சில உடம்புல சில பிரச்சனைகள், இதெல்லாம் எப்போ வரும்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும்போது தான். இது எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் இருக்கனால, யூவி ரேஸ்னால, இல்லை லெட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம உடம்புல அதிக அளவு வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட்ஸ்னாலேயோ இல்லை வெளியே இருக்க தண்ணினால நம்ம உடம்புக்குள்ளே என்ன போகும்போது என்ன ஆகுனா கண்டிப்பாக டிஎன்ஏல வந்து நிறைய கோளாறுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா மியூட்டேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஆக ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் நம்ம டிஎன்ஏ செல்ஸே வந்து என்ன ஆகுனா சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஹிரோஷிமா நாகசாகி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எல்லாருமே வந்து அந்த குண்டு வெடிச்சது கேள்விப்பட்டிருப்போம். அப்போது அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, அந்த இடத்துல வந்து புல் பூண்டு எதுவுமே ரொம்ப வருஷத்துக்கு முளைக்கலன்னு. இன்னொன்று, அங்கே பிறக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கல் குறைபாடோட பிறந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெடித்த அந்த ஒரு பேர் அந்த ஒரு பாம்னால என்ன ஆகுனா அவங்க டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே வந்து என்ன ஆகுனா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ரேடியேஷன் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா டைரெக்டாக அவங்க டிஎன்ஏல போய் அட்டாக் பண்ணும்போது அவங்க டிஎன்ஏ வந்து அஃபெக்ட் ஆகி சிதலமாயிருக்கும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள். இது வந்து என்ன ஆகுனா கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 21 தலைமுறைக்கு வரைக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இந்த திருமணம் பண்ணுறதுல இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, அந்த டிஎன்ஏல இருக்கிற விஷயங்கள் ஒரே மாதிரி கடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ உடனே கம்யூனிட்டிஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு உடனே யாரும் வந்துட வேண்டாம். இது எல்லாமே முழுக்க வந்து சயின்ஸ் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, சரிங்களா. இப்போ சர்க்கரை இருக்குது அப்படின்னா அது கூட கொண்டு போய் 1 கிலோ சர்க்கரையை கொண்டு போய் கொட்டினீங்கன்னா சர்க்கரை மேட்ச் ஆயிரும், ஒன்றும் தெரியாது. இதுவே 1 கிலோ சர்க்கரை கூட 1 கிலோ உப்பை கொண்டு போய் கொட்டினீங்கன்னா என்ன ஆகும், சர்க்கரை உப்பு தனித்தனியாக மிஸ் மேட்ச் ஆகி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்திலலாம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு குலத்தொழில்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இவங்க பரம்பரை தொழிலாக இது வரணுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயங்களை வந்து கடத்துவாங்க இதெல்லாமே அந்த டிஎன்ஏ மூலிமா. அதனால தான் அந்த காலங்களில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கணும், இப்படி பண்ணணுன்னாங்க. பட் இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ யார் வேணாலும் வந்துட்டு இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், என்னென்ன துறையில் வேணாலும் யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டனால அதை வந்து இன்னும் வந்து நம்ம வந்து பெரிய விஷயங்களாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி உள்ளே வரும்போது இந்த தூதுவளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நடக்கிற செல்ஸோட டெத்தை வந்து கம்மி பண்ணும். முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்பாப்டிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேட்டிங் டேமேஜ்டு செல்ஸ் அண்ட் ரீப்ளேசிங் நியூ செல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இயற்கையாகவே நம்ம உடம்புல என்ன பண்ணுன்னா அழியக்கூடிய செல்களை வந்துட்டு தள்ளிட்டு நம்ம உடம்புல புதுமையான செல்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு வழிவகை பண்ணும். இதை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தூதுவளைக்கு வந்து இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இப்போது டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்ஏக்குள்ள பல விதமான காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குலதெய்வம்னா என்னப்பா, நம்மளுடைய டிஎன்ஏ தான் நம்மளோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த டிஎன்ஏக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் வந்து குலதெய்வத்தோடு வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அப்படின்னா டிஎன்ஏக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து டபுள் ஹீலிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து குரோமோட்டின்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு விதமான ஆதிக்கம் இந்த இடத்துல வந்து செலுத்தப்படுது. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எல்லாத்துக்குமே என்ன தெரியும், நவகிரகங்கள் நம்மளை
நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதோட ஆதிக்கத்துக்கு கீழே தான் இருக்கும்னு தெரியும். பட் நம்ம உடம்புல ஒவ்வொரு டிஎன்ஏல இருக்க விஷயத்தையும் நம்ம கடத்திட்டு போகணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. இது வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு யாருக்கு நுட்பமாக தெரியுதோ அவங்கள தான் வந்து நம்மளால் உண்மையான ஒரு ஆன்மீகவாதினே வந்து சொல்ல முடியும். இதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் சாப்பாடு போடு, எப்போ பார்த்தாலும் புருவத்திலே கவனம் வை, எதுக்கு வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம்னு தெரியாது, முன்னாடி சொன்னாங்க நான் வைக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா காரணமே தெரியாமல் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே வந்து உள்ளுக்குள்ளே வந்து தெரியாமல் போயிடும். இந்த அளவுக்கு நுட்பமாக நீங்கள் உள்ளே இறங்கி போக தான் உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ஞானம் அப்படிங்கிறது மலர ஆரம்பிக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள், இன்னொரு பக்கம் நம்மளுடைய வள்ளலார். எந்த அளவுக்கு அவங்க நுட்பமாக பிரித்து எழுதிட்டு போயிருப்பாங்க. ஒரு மனுஷன் வந்து 4448 வியாதிகளுக்கும் ஒரு மருந்து செஞ்சு வைக்கிறாரு அப்படின்னா நம்ம போகர். அப்போ அவரோட அந்த ஞானமும் நுட்பமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து யோசிச்சு போயிருங்க. நவபாஷானமான 9 விஷயங்களையே வந்து என்னவா மாத்துறாருன்னா ஒரு அமிர்தமா மாற்றி வச்சுட்டு போறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவரோட நுட்பத்தன்மை இருக்கும், எந்த அளவுக்கு அவரோட ஆராய்ச்சிகள் வந்து உட்படுத்தி இருப்பாரு அவரை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் யாராச்சும் அப்படி இருக்காங்களா? நம்ம வெளியே பார்க்குற எத்தனையோ கார்பரேட் சாமியார்கள் தன்னை வந்து குருஜி மாஸ்டர்னு சொல்கிற யாராவது ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நிச்சயமாக வந்து கிடையாது. ஆன்மீகம் நாசமாக போகிறக்கும் ஆன்மீகம் அழியருக்கும் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வந்து காரணம். அவங்கள விட அவங்க பின்னாடி குருஜி மாஸ்டர்னு போகிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் காரணம். கொஞ்சமாச்சு இந்த விஷயங்கள் அவேர்னஸ் உங்களுக்கு வர ஆரம்பித்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க, நிறைய விசாரம் பண்ண ஆரம்பிப்பீங்க. விசாரம் அப்படின்னா உட்காந்துட்டு நான் யார், கடவுள் யாருன்னு கேட்கறது கிடையாது. நான் யார், எனக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, எது எப்படி ஆகிருக்கு, எதுக்கும் தொடர்பு இருக்குது, எதை பிடிச்சா நான் இறைவனை அடையலாம், இந்த மாதிரி நுட்பமாக உள்ளே போகிறதுக்கு பேர் தான் விசாரம். இனிமேல் அதை வந்து பண்ண பாருங்கள். ஓகேங்களா? இப்போது அடுத்து நம்ம தூதுவளை வந்து ரொம்ப முக்கியமாக எதுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் டெத்தை வந்து பார்த்துட்டோம், நம்ம செல்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டோம், செல்களுக்கு பவர் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இது வந்துட்டு இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து பலவிதமான வியாதிகளையும் நோய்களையும் குணப்படுத்துறதுக்கும் இந்த தூதுவளை வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுன்னா வந்து அதுக்கு ஆச்சரியமே படுறதுக்கு வந்து இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்சைமர்ஸ் ஆகட்டும், பார்க்கின்சன்ஸ், இந்த மாதிரி டிசீஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெடிசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூதுவளை தான். இப்போது நம்ம வந்து பேசணும் இல்லைங்களா, அல்சைமர்ஸ், பார்க்கின்சன் டிசீசஸ்னு இது எல்லாமே வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து க்யூர் பண்ணுறது தூதுவளைக்கு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு எங்கேருந்து இந்த டிசீசஸ்லாம் வந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த தூதுவளையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதோட கிளைகோசைட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக வந்து வேலை செய்யும். இது என்ன பண்ணுன்னா நம்ம பிரெயினில் இருக்க ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கும். இந்த பிரெயினில் இருக்க ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நியூரோ ஜெனரேட்டிவ் டிசீசஸை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த தூதுவளை வந்து பிரெயினோட இன்னொரு விஷயமான காலினெர்ஜிக் இந்த விஷயங்களை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப பெரிய டேர்ம்லாம் கிடையாது. அதாவது கான்ஷியஸ்னஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா அட்டென்ஷனையும் அவேர்னஸையும் க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம், நமக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன இருக்குன்னா அட்டென்ஷன், அவேர்னஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம யாருமே அதை கான்ஷியஸ்னஸாக யூஸ் பண்ணுறதில்ல. இது என்ன பண்ணால் கான்ஷியஸோடு நம்மளை வந்து இதை வந்து யூஸ் பண்ண வைக்கும். அதோட மிகப்பெரிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளைக்கு தான் இருக்குது. அதனால தான் வள்ளலார் வந்துட்டு டேய் பரமா படிங்கிற மாதிரி டேய் இந்த மூலிகைகளை எடுங்கடா அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு. இப்போது இதை வெறுமனே யூஸ் பண்ணால் மட்டும் போதாது, இதை யூஸ் பண்ணி நம்ம பயிற்சிகளுக்குள்ளேயும் சத்து விசாரத்துக்குள்ளேயும் போனால் மட்டும்தான் இதை யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஆட்டம் பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபுல்லாக பவரான கெமிக்கல் வச்சு பேக் பண்ணியிருக்கோம். அது வெடிச்சா பயங்கரமாக சத்தம் கேட்கும்னு இருக்குது. ஆனால் அதை பற்ற வச்சா மட்டும்தான் வெடிக்கும், இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது நமக்கு போய் வேஸ்ட்டாக போயிடும். இப்போது நம்ம எல்லாருமே இதுதான் பண்ணுறோம், எல்லா விஷயங்களையும் உள்ளே எடுத்துக்கிறோம், ஆனால் அதை பற்ற வைக்கிறது இல்லை. இப்போ அதை பற்ற வைக்கிறது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள முறையான பயிற்சிகளையும் முறையான சத்விசார முறைகளையும் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்குற மூலிகைகள் வந்து ஞானத்துக்கு அந்த அளவுக்கு வந்து வெடிப்பாக வந்து நம்ம உடம்புக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து சொல்கிறது, நம்ம கொடுத்த இப்போ நம்ம மூளையில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் க்யூர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரெயினை வந்துட்டு கரெக்ட் பண்ணும். இப்போ பிரெயினை வந்து சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் கை வச்சோன்னா சும்மா கை வைக்கிறது இல்லைங்க, அந்த இடத்த போய் ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மூளையில் இருக்க சில விஷயங்களை வந்து க்யூர் பண்ண முடியும். அதை வந்துட்டு நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அதோட ப்ராக்டிசஸ்க்குள்ளே அந்த ஒரு ரகசியத்தையும் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ அதை அவங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக ஆரம்பிக்கும்.
இன்னொரு விஷயம், யாராவது கேன்சர் பேஷண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த தூதுவளை வந்து ஒரு விதமான அருமருந்துன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்க கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுற ஒரு சக்தி, ஒரு தன்மை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூதுவளைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தூதுவளை வந்து ஒரு ஆன்டி டிப்ரெசண்ட்டாக வந்து நமக்கு வந்து செயல்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து ஓடிட்டு இருக்காங்க எல்லாருமே. எனக்கு எப்போ பார்த்தாலும் டிப்ரெஸ்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு. இதை கம்மி பண்ணுற ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூதுவளை கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கான அந்த கெமிக்கல் செக்ரேஷனை நம்ம மூளையில் ஏற்படுத்தி அந்த டோபமைன் லெவல்ஸ் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி நம்மளுடைய டிப்ரெஷனுக்கு உருவாகிற அந்த விஷயங்களை கம்மி பண்ணுறது, எலிமினேட்டே பண்ணிடும் கூட வந்து நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? அடுத்தது இந்த தூதுவளைக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டெம் செல்ஸோட முக்கியத்துவம் என்னங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பிறந்த குழந்தையோட ஸ்டெம் செல்ஸை நாங்கள் வந்து பாதுகாத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் வந்து வாங்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புல ஏதாவது பிரச்சனை வருது, ஒரு அளவுக்கு ஒரு நம்மளால் சரிப்படுத்த முடியாத சில டிசீஸ் வருதுன்னா அதை சரி பண்ணுறது யாரால் முடியும்னா ஸ்டெம் செல்ஸால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து நியூ செல்ஸை வந்து ரெடி பண்ணுறக்கும், ரிப்பேர் பண்ணுறக்கும், டேமேஜஸை வந்துட்டு சரி பண்ணுறக்கும், வந்துட்டு டேமேஜ் டிஷ்யூஸை வந்து சரி பண்ணுறக்கும் ஸ்டெம் செல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்டெம் செல்ஸை பாதுகாத்து வைக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும்போது என்னன்னா உடம்புல ஸ்டெம் செல்ஸ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 99% வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த ஸ்டெம் செல்ஸை உடம்புல உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பிளட்லேருந்து பிரித்து எடுக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அப்போ அதனால தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த தொப்புள் கொடியெல்லாம் வந்துட்டு பாதுகாத்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுக்காகனா இந்த ஸ்டெம் செல்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த தூதுவளையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபோட்டோ கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஸ்டெம் செல் க்ரோத்தை வந்து அதிகமாக வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் அதிகமாக ஜென்ரேட் பண்ணும்போது அது வந்து ஊன்ஸை கியூர் பண்ணுறது, இல்லை வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இந்த கியூர் பண்ணுறது எல்லாமே இந்த தூதுவளை வந்து செய்ய ஆரம்பிக்கும். இப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு சொன்னதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா நம்ம உடம்பு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பிரச்சனைக்குள்ளே உள்ளாயிரும்னு. அதில் ஒன் ஆஃப் த ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர். இப்போ இந்த லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரில் வந்துச்சுன்னா நம்ம உடம்பே கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் நிறைய மருந்துகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக லிவரில் போய் வேலை செய்கிற மாதிரி கொடுப்பாங்க, லிவரை கியூர் பண்ணுற கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு லிவருக்கு வந்துட்டு ஒரு அருமருந்து அமையிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கரிசலாங்கண்ணியை பற்றி சில விஷயங்கள் பார்த்தோம். இங்கே தூதுவளைக்கும் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வள்ளலார் சொன்ன மூலிகைகளில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து லிவரை பாதுகாக்கிறது, லிவரை கியூர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த தூதுவளைக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம தூதுவளையில் வந்து இருக்குது. அடுத்தது இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கிளாஸஸில் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு அடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகும்போது சொல்லி தருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட செல் மெம்பரைன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏன்னா இந்த செல்லோட மெம்பரைன் ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் அதுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு அது உள்ளே விடவும் செய்யாது, அதே மாதிரி வந்து நம்மளை ப்ரொடெக்டும் பண்ண செய்யும். ஒரு செல்லுக்கு ஒரு பாதுகாவலாக இருக்கிறது வந்து இந்த செல் மெம்பரைன். இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம கிளாஸஸில் அது ரொம்ப டீட்டெயில்டான கான்செப்ட், அதை வந்து நம்ம அங்கே பார்ப்போம். ஏன்னா இங்கே பேசணும் அப்படின்னா வந்து ஒரு சில ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தனியாக வந்து நம்ம கொடுப்போம். இதுக்கப்புறம் இப்போது நம்ம வீடியோட எண்டு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ வந்து தூதுவளையோட அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த தூதுவளையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நம்ம உடம்புல இருக்க விஷயங்களை வெளியே தள்ளுதல், எல்லாத்தையும் வெளியே தள்ள ஆரம்பிக்கும். எதை வெளியே தள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சளி இருக்கு இல்லையா உடம்புல, இது வந்து ரெஸ்பிரேட்டரி ரிலீஃபுக்கும் மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து நம்ம தாத்தா பாட்டிங்க இருக்கும்போது உடனே உடம்பு சரியில்லை, சளி கட்டி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தூதுவளை எடுத்துகிட்டு வந்து கசாயம் வைக்கிறது, ஆடாதொடை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயற்கையாகவே அந்த ஒரு தன்மை இருக்கனால என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக சளியை வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். இப்போ சித்த மருத்துவத்தோட ஒரு ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா உடலை தயார் பண்ணி உடலையே குணப்படுத்த வைப்பாங்க. அதாவது அந்த உடலுக்கு ஹீலிங் கெப்பாசிட்டிஸை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மருந்துகள் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூதுவளையுமே ஒன்று. இதில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சோடைன், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க மியூக்கஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சளியை வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்து தள்ள ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் பெயின் ரிலீஃபிங் காம்பனன்ட்ஸ் எல்லாமே தூதுவளையில் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளேவனாய்ட்ஸ், அடுத்து வந்து கிளைகோ ஆல்கலாய்ட்ஸ், இது எல்லாமே இருக்குது. இது வந்து ஆர்த்ரைட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ஜாயிண்ட் பெயின்ஸு இது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இந்த தூதுவளை கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமை வந்து அதிகமாக வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குற விஷயம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல் டேமேஜஸை வந்துட்டு இது வந்து நமக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்பானின்ஸ் அண்ட் டேனின்ஸ் இந்த விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் டிஸ்டர்ப்ஸ் த செல் வால் ஆஃப் பாக்டீரியல் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த வைரல் ரெப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில வைரஸஸ்லாம் நம்மளோட பிளட்குள்ளே பூரா ஸ்டார்ட் பண்ணும் இல்லைங்களா, அதுதான் வைரல் ஃபீவராக நமக்கு பின்னாடி வந்து மாறி வருது. அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூதுவளை வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்தது இன்னும் டீப்பாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து வருது, அதிகமாக காய்ச்சல் இருக்குன்னா அந்த ஒரு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஒயிட் பிளட் செல்ஸை வந்து அதிகமாக நம்ம உடம்புல வந்து ப்ரொமோட் பண்ணி இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபைட் பண்ண வைக்கிறது. இது எல்லாமே இதுக்கு வந்து வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, இது வந்து கார்டியோ ப்ரொடெக்டாகவும் நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து யூஸ் ஆகும். நம்மளுடைய ஹார்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த கார்டியாக் மசில்ஸையுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை நம்மளுடைய தூதுவளை செய்யும். கடைசியாக வந்து இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு நமக்கு டைஜஷன் சரியாக ஆகிறதில்ல, என்னோட கட் ஹெல்த் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து தூதுவளையை வந்து உடம்புக்குள்ளே வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இதை பற்றி வந்து நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 கிராம் தூதுவளை எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ் ஆஃப் தூதுவளை பவுடர் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து கார்போஹைட்ரேட் வந்து 2.5 கிராம்ஸ், ப்ரோட்டீன் வந்து 0.5 கிராம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து டயட் ஃபைபர்ஸ் வந்து 1.2 கிராம்ஸ் இருக்குது. விட்டமின் சி, ஏ அண்ட் கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா 8 மில்லிகிராம்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 25 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் இதுக்குள்ளே வந்து இருக்குன்னா வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம்னு பாருங்கள். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அயன் வந்து 1 மில்லிகிராம், பொட்டாசியம் வந்து 40 மில்லிகிராம்ஸ் இருக்குது, மெக்னீஷியம் வந்து ஒரு 4 கிராம்ஸும், சோடியம் வந்து 2 கிராம்ஸும் இருக்குது. ஸோ ஒரு 5 கிராம் தூதுவளையிலே இத்தனை விஷயங்கள் இருக்குன்னா வந்துட்டு அப்போ நம்ம உடம்புக்குள்ளே தினமும் இதை எடுத்துக்கும் போது எவ்வளோ பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணணும்னு பாருங்களேன். வள்ளலார் வந்து காரணம் இல்லாமல் இதை சொல்லிட்டு போயிருக்க மாட்டார். அவர் சொல்கிற மாதிரி தான் வந்து கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகன்னு ஏன் சொன்னார்னா, எதை சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் மேயர் ஆடாக தான் இருக்கணும். இதே வந்துட்டு கூட்டத்தில் வந்து தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம சித்தர்களோ வளரும். அவங்கள மாதிரி நீங்கள் ஆகணும்னா இந்த கண்மூடி எல்லாரும் சொல்கிறத வந்து தலையாட்டிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அதை என்னைக்கு நீங்கள் நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து தெளிவுங்கிறது ஆரம்பிக்கும். அன்னைக்கு தான் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். இன்கேஸ் நான் வந்து கூட்டத்தில் கோவிந்தாவாக போடுற ஆளாக தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடையாது. அதே மாதிரி வந்து உடலை வந்து ஒளி உடலாக சத்தியமாக மாற்ற முடியாது. எத்தனையோ பேர் வந்து உங்களுக்கு வந்து சுகர் கோட்டிங் அடிப்பாங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, நான் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் வந்து அவங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து மண்ணுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கணும். மண்ணுக்குள்ளே போகாமல் தப்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது விழிச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகாரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். பயிற்சிகள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து வலி வர ஆரம்பிக்கும், ஒரு சைடு லெஃப்ட் சைடு வந்து தலையில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வலி வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில இடங்கள் வந்து என்ன ஆகுனா கூச ஆரம்பிக்கும், ட்ரிப்பாக ஆரம்பிக்கும். இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பயிற்சிகள் பண்ணும்போது இதெல்லாம் நார்மல் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய இடது பக்கம் தலையில் இருக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு சென்சேஷன் வந்தால் அதுக்கு ஒரு விதமான விஷயங்கள் இருக்குது. வலது பக்கம் மூளைக்கிட்ட வலது பக்கம் இடத்துல வந்து தலையில் ஒரு சின்ன சின்ன சென்சேஷன்ஸ் வந்தால் அதுக்கு வேறு விதமான பலன்கள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டீப்பாக உள்ளே போய் தெரிஞ்சவனால் மட்டும்தான் இந்த விஷயங்களை முறையாக சொல்லித்தர முடியும். நீங்கள் எல்லாரும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கட்டாயமாக நம்ம கிளாஸஸ்லையும் நம்மளோட மகாரம் கூட இணைங்க, உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமே வந்து பிளைண்ட் பிலீஃபாக நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. எத்தனை வீடியோஸ் நீங்கள் நம்மளோட பார்த்தீங்கனாலும் எல்லாத்துலேயும் இன்டெப்த் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம பீனியல் கிளாண்டை வந்து ஏன் ஆக்டிவேட் பண்ண முடியலன்னா ஒரே காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோரைட்ஸ் வந்து இருக்குது, இந்த ஃப்ளோரின் இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கனால தான் என்ன ஆகுதுன்னா நம்ம பீனியல் கிளாண்டை வந்து அந்த உப்பு தடுத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது அது மட்டும்தான் இல்லை, ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படியே காப்பி பேஸ்ட் அடிப்பாங்க. ஆனால் இன்னும் உள்ளே போகணுன்னா நம்ம அன்றாட குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை பெறறதுக்கு மிகப்பெரிய தடையாக வந்து அமையும். இது வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க விஷயங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 3 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்டு, மெர்க்குரி, அர்சானிக் அப்படின்னு. இந்த 3மே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக குடிக்கிறோம் பார்த்தீங்களா, பியூரிஃபைடு வாட்டர், ஆரோ இல்லை நம்ம நார்மலாக கார்பரேஷனில் வர வாட்டர், இது எல்லாமே வந்து இந்த தண்ணியில் வந்து அற்புதமாக கலந்து வந்து வருது. அது இல்லாமல்
தண்ணியை சுத்தம் பண்ணுறேன் குளோரின் வேறு ரொம்ப அருமையாக வந்து கலந்து நமக்கு கொடுக்குறாங்க. அவங்களே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அது அப்படி தான் அந்த பேட்டர்ன் இருக்குன்னா அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் எலிமினேட் பண்ணி அந்த தண்ணியை உள்ளே எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி உங்களுக்கு அமிர்தமாக மாறி தண்ணியே அந்த நோய்களை பல நோய்களை சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் வந்து நீரை வந்துட்டு அவ்வளோ ஒரு தூய்மையாக வணங்குறாங்க. ஏன் கங்கை, யமுனா, காவேரி இதுக்கெல்லாம் தனியாக விழாவே நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் இதை தான். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோ வரைக்கும் காத்துருங்க. அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். சர்வமும் சிவமயம்.